ரயில் விட்டுறோம்னு சொல்லுவாரு. அதை தவிர வேற என்ன சொல்லுவாரு? 10 ரயில் விட்டோம், 12 ரயில் விட்டோம், 17 ரயில் விட்டோம்னு சொல்லுவாரு. ரயில் விட்டுறதை தவிர அவர் எதுவும் சாதனையா சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சாதனை சொல்ல? மத்திய அமைச்சர்ல இருந்தாரு, மாநிலத்தை வாங்கி கொடுத்தாரா? மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டம் கொடுத்தாரா? சேராப்பட்டு லேண்டை முதல்ல அவரால் பர்மிஷன் வாங்க முடிஞ்சுதா? இல்லையே. சரி, பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்துல வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரா நாங்கெல்லாம் சேர்ந்துதான் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பணும், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அனுப்பணும், அவருக்காக பாடுபட்டோம். ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காரு, என்ன பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு? பாராளுமன்றத்துல போய் கேட்டா நான் 4 கேள்வி கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கும் அவருக்கு இதே பதில் தான் கிடைக்கும். அவரால் இல்லைன்னு தான் வர முடியுமே தவிர நாங்கள் போனால் உண்டு என்று அதை சாதித்து காட்ட முடியும். ஆளுங்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நிலை இந்த தேர்தலில் மாறும் ஆளுங்கட்சியினர் வெற்றி பெறும் நிலை இந்த தேர்தலில் மாறும். நிச்சயமா ஒரு பகல் கனவு காண்றாரு. நிச்சயமா இது இந்த சாதனை தொடரும். இந்த வெற்றி இமாலய சாதனையாக இருக்கும்.